கிடையாது. என் சினிமா தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என் சினிமா தான் எனக்கு உயிர். அதனால் என்னுடைய ஃபேமிலி வந்திருக்காங்க. என்னுடைய மாமியார்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும். என் மாமியாரை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க. என் மாமியார் ஃபேமிலியை கூப்பிட்டு நான் மேடையில் கொஞ்சம் உங்களுக்கு மரியாதை எனக்கு செய்யணும்னு ஆசை சார். என் மாமியார் ஃபேமிலி மட்டும் வந்துட்டோம். அத்தை வாங்க அத்தை. எனக்கு டைம் இல்லைன்றனால ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். அத்தை எங்கே இருக்கீங்க? நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பேசுவேன் சார் ஃபேமிலி. சரிங்க சரிங்க சார். ஏன்னா எங்கே இருக்காங்கன்னு தெரியல, எனக்கு வந்திருக்காங்க. ஓகே சார், இது எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய படத்தை பாருங்கள், எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். வந்து எல்லோரும் சினிமா தேட்டரில் வாங்க சார். நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா தான் நான் ஜெயிக்க முடியும். வாங்க சார். நன்றி, வணக்கம் சார். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, இந்த படத்தின் தயாரிப்பாளரின் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள திரையுலக பெருமாக்களே, உங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். ஏன்னா மாலை ஆரம்பிக்க வேண்டிய படம் இரவு ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு பத்திரிக்காரங்க தான் காரணம். ஏன்னா வேறு ஒரு இடத்துலேருந்து வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. வழக்கமாக விஐபிக்காண்டி வெயிட் பண்ணுற ஃபங்க்ஷன் இப்போ பத்திரிக்கையாளர்களுக்காண்டி வெயிட் பண்ணியிருக்கு. அதுவே மிகப்பெரிய வளர்ச்சி. சினிமா ஃபீல்டுக்கு வந்தால் ஒரு மாமியார் வீட்டில் எவ்வளோ திட்டுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அம்மா வீடு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, மாமியார் வீடு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு முதல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணது என் மாமியார் வீடு தான் சார். என் மாமியார், என் மச்சனை, என் நாத்தனாருங்க என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. நீ ஒரு எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து 16வது நாளே நான் சினிமாவுக்கு வந்துட்டேன் சார். காரியம் முடிஞ்ச உடனே நான் வந்துட்டேன். எனக்கு பொட்டு வச்சு பூவை வச்சு நீ வெளியில் போ, நீ போய் உன் படம் வேலையை பாரு சாதின்னு எனக்கு என்கரேஜ் பண்ணது என் மாமியார் தான் சார். என் நாத்தனாருங்க தான் பண்ணாங்க. இந்த காலத்தில் இருக்கிற மாமியார் போகாத உள்ளவே ஏறி என் புள்ள செத்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் மாமியார் அது மாதிரி சொல்லலை, என் மச்சனை அப்படி சொல்லலை, என் மாமியார் ஃபேமிலி எனக்கு எதுவுமே சொல்லலை. நீ போ, தைரியமாக போய் சாதி அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு என்கரேஜ். அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லா பெண்களையும் இந்த மாதிரி நம்பி வெளியே விட்டிங்கன்னா எல்லா பெண்களாலையும் சாதிக்க முடியும் சார். SK Krishnan, R. Ganesh, Vinoba. SK Krishnan, R. Ganesh. ஆடியோ ரிலீஸுக்கு வருகை தந்துள்ள நீதியரசர் SK கிருஷ்ணன் அவர்களையும், வினோபா அவர்களையும், ஆர் கணேஷ் அவர்களையும் இந்த படக்குழுவினர் சார்பில் முதல்ல வரவேற்கிறோம். ஏன்னா நீதியே இங்கே வந்து உட்கார்ந்துருக்குது. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. கைத்தட்டிய 10 பேருக்கு மட்டும் நன்றி. நீங்கள் கை தட்டினீங்கன்னு வச்சுங்க, உங்கள் உடம்புக்கு தான் ரொம்ப. இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்குன்னே வந்து வாழ்த்துறதை வந்து தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு இங்கே வந்திருக்கிறாரு. அப்புறம் நம்ம செந்தில், நடிகர் செந்தில்னால இன்றைக்கி வந்து அவரை அடிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி மறுபடியும் இன்னும் யாரும் இல்லை. இனிமேல் ஒருத்தர் பிறந்து தான் வரணும். அந்தளவுக்கு இன்றைக்கி வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதே மாதிரி குழந்தைங்க கிட்ட மட்டும் பிரபலமாக இருந்த நம்ம இமான் அண்ணாச்சி இன்றைக்கி பெண்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு. அப்புறம் அன்பு செல்லியன் சார், அப்புறம் இந்த படத்தை நடிச்சிருந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம பகவதி சாலா பற்றி சொல்லி தான் ஆகணும். ஒரு அன்பு சார் சொல்லும் போதே அடுத்த ராமநாராயணன் உருவாகிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். அவருக்கு இன்றைக்கி பிறந்த நாளுங்கிறது கூடுதல் செய்தி. அவருக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அவர் பார்த்திங்கன்னா அஷ்டவதானின்னு சொல்லலாம். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், கேமரா, நடிப்பு, தயாரிப்பு, விநியோகம், இது 8 இதையும் அவர் கையில் வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி புதுசாக வர்ற தயாரிப்பாளர்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம், ஒரு கைகாட்டின்னு சொல்லலாம். நஷ்டமடையாமல் காப்பாற்றிட்டு வர்றாரு. அவருக்கு இந்த நேரம் ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம லயன் டாக்டர் K. கருணாகரன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறாரு. அவரும் ஒரு ப்ரொடியூசரு. ஆனால் அவர் படத்து பேரை கேட்டிங்கன்னா நீங்கள் கைத்தட்டுவீங்களா சிரிப்பீங்களான்னு தெரியல. காதலி என்னை காதலி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணுங்கிறதுக்கு ஐட்டங்கள் எல்லாமே அது நல்லா இருக்குது. இந்த கதாநாயகனை அறிமுகமாகிறவர் ரொம்ப கொடுத்து வச்சவர். நல்ல கிளாமராக ஒரு பொண்ணு கூட நல்ல கேப் விடாமல் கட்டி பிடிச்சி நல்லா ஆடி இருக்கிறாரு. பாருங்க, வருத்தத்தோடு சொல்கிறாரு.
அந்த கதாநாயகி வந்திருக்காங்களே? ஓகே, நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்கீங்கம்மா அவருக்கு. அதே மாதிரி இந்த படத்தை இப்போ தயாரிப்பாளர் அதிதேவி பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க மாமியாரை பற்றி. அவங்க மாமியார் மிச்சிய மருமகளாக இருக்கிறது பெரிய சந்தோஷம். அதே மாதிரி இவங்களுக்கு உதாரணமாக இதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை நிஷா இதே மாதிரி பேட்டி கொடுத்தாங்க. டிவியில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு எல்லாமே எங்கள் மாமியார் தான் வீட்டை பார்த்துக்கிறாங்க, அதனால தான் நான் இங்கே சுதந்திரமாக இருக்கிறேன்னாங்க. அதனால் முதல்ல அறந்தாங்கி உஷா இவங்க வந்து இந்த ஊர் பேர் இவங்க அருமந்தை, அவங்க அறந்தாங்கி, ரெண்டும் ஊர் பேர் தான். ஸோ அதனால் இவங்களுக்கு கைத்தட்டமோ இல்லையோ அவங்க மாமியாருக்கு ஒரு கைத்தட்டி வாழ்த்து சொல்லிடலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் விஐபிங்கெல்லாம் அனுபவிச்சிங்கன்னா பகவதி பாலா சார் ஒரு கேக்கு வெட்டுறதுக்கு அனுபவிச்சிங்கன்னா ஒரு பிறந்த நாளுங்க வெட்டிடலாம். ட்ரெய்லர் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் மற்றும் மேடல் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் எனது சான்றோர்கள், என பெரித மதிக்கக்கூடிய ஜாம்பவான் சார் எல்லாருக்கும், ஐயா NS கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு, அப்புறம் வந்து கணேஷ் ஐயா, நீதிபதி கணேஷ் ஐயா அவர்களுக்கு, அப்புறம் வைத்தியநாதன் சார் அவர்களுக்கு, அதுக்கப்புறம் எனது பாசத்துக்குரிய அண்ணன். அதாவது இன்றைக்கி வந்து உலகத்தையே ஒரே ஒரு வாழைப்பழத்தினால நிறைய நோயாளியை குணப்படுத்தின டாக்டர் செந்தில் சார் அவர்களுக்கு, அப்புறம் இன்றைக்கி வந்து நமக்கு எத்தனை மாவட்டம் இருக்குன்னு அண்ணனை பார்த்தா தெரியும், அத்தனை மாவட்டத்தில் இருக்கும் ஸ்பேரர்ஸ் ஐயா அவர்களுக்கு அண்ணனுக்கு, அதுக்கப்புறம் கருணா சார் அவர்களுக்கு, அப்புறம் அன்பு சார் அவர்களுக்கு, அப்புறம் விஜயமொழி சார் என்னோடய படங்களை தொடர்ந்து பிஆர்ஓ பண்ணி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ண விஜயமொழி சார் அவங்களுக்கும், அதுக்கப்புறம் அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி கிட்டத்தட்ட நான் ஒரு 4 படமாக அவருக்கு ட்ரை பண்ணி அவர் கால் ஷீட் இந்த படத்தை கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 படம் கால் ஷீட் கொடுத்துட்டாரு. ஸோ அண்ணாச்சி கால் ஷீட் பிடிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி செந்தில் சார் கிட்ட நானும் ஒரு 10 படமாக ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறேன், டேட் இருக்காது, அதுக்கு ஏதோ ஒன்று தெளிவு போச்சு. இந்த படத்தில் அவங்களாம் அடிச்சது இது எல்லாமே சிவனோட அருள்னு நினைக்கிறேன் சார், சிவன் அது. அதனால் எனக்கு வந்து இதில் ஆர்டிஸ்ட் நல்லா எனக்கு கவர் பண்ணாங்க. அதுமாரி வந்து எங்கூட எங்கூட தயாரிப்பாளர் இருக்கிற ரதி தேவமடா இருந்தாலும் சரி, ஐயா செல்வகுமார் இருந்தாலும் சரி, ஸோ அவங்க ஃபுல் சப்போர்ட் இருந்தாங்க. இது வந்து நான் கிட்டத்தட்ட இப்போ ஹீரோ சொன்னார், ஹீரோயினை பற்றி சொன்னார். இந்த படம் வந்து முழுக்க இது வந்து ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட படம். சிவசம்போ அப்படின்னா இது சாமி படம் கிடையாது. இது வந்து முழுக்க ஒரு பெண் அடிமைத்தனம், இப்போவும் பெண் அடிமைத்தனம் இருக்குது அந்த படத்தில் இருக்குது. அது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ அது உடைக்கணும். அப்போ என்னென்னா அது யாரால் உடைக்க முடியும்? பெண்கள் எழுச்சி எடுத்தால் தான் உடைக்க முடியும். அப்படி தான் அந்த படம் கதை. அதனால் நிறைய பெண்கள் நிறைய நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து கிளைமேக்ஸ், இது வந்து சார் சொன்ன ஒரே ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். இது கிளைமேக்ஸ் வந்து பார்த்ததில்ல, இது பெண்கள் சம்மந்தப்பட்ட படம்னால இது வந்து அந்த ஹீரோயின் தான் வந்து அந்த கிளைமேக்ஸ் முடிக்கணும். அப்போ அது வந்து ஒரே வாக்குவாதம் எனக்கு ஹீரோக்கும். சார் என்ன சார் படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஹீரோயினை கண்ணிலையும் காட்டல, அப்பப்போ காட்டி போயிட்டீங்க, இப்போ கிளைமேக்ஸ் தனியாக போய் அவங்க போய் முடிச்சா எப்படி சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவருக்கு ஒரு கதை சொல்ல வேண்டியிருந்தது. பொதுவாக வந்து நான் வந்து படங்கள் பண்ணும்போது இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் இயக்கிற 16வது படம் இது சிவசம்போ. நிறைய கேமராவை நான் பண்ணியிருக்கிறேன், நிறைய நடிச்சிருக்கிறேன். என்னென்னா மேக்ஸிமம் வந்து நான் யார்ட்டையும் கதை சொல்கிறது கிடையாது. ஏன் கதை சொல்ல கிடையாதுன்னா, நம்ம லோ பட்ஜெட்டில் பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஊரில் போய் எடுப்போம். அது என்னென்னா கதை சொல்லிட்டேன்னா அந்த ஊரில் யாராவது ஒரு கதையை சொல்லிடுவாங்க. அது என்ன ஒன்றா அது பிரச்சனையாயிரும். இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிமுக்கு அப்படின்னா அவங்க ஒரு 2000 வச்சுருப்பாங்க லொக்கேஷன் சார்ஜ். அதே ஃபிலிமுக்குன்னா ஒரு 25,000 வச்சுருப்பாங்க. அதேமாரி சில கதை வந்து ஜாதி சம்மந்தப்பட்ட கதையாக இருக்கும், மத சம்மந்தப்பட்ட கதையாக இருக்கும் சொல்லிட்டோம்னா அங்கே சொல்லி நாங்கள் பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு யார்ட்டையும் கதை சொல்கிறதில்ல. மோஸ்ட்லி நான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர்கிட்ட, ஊர் தலைவர்கிட்ட, அப்புறம் இதேமாதிரி ஆள்கிட்ட தான் நிறைய கதை சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு எதாவது கதை சொல்லி, ஆனால் படத்தில் அவங்க சொன்ன கதை எதுவுமே வராது, அப்படி சொல்லி வருது. இதில் வந்து கிளைமேக்ஸ் வந்து அவர் நடிக்க மாட்டேன்ட்டார் ஹீரோ, அவர் வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து ஹீரோயின் தான் எல்லாமே நிற்கிறாங்க. அதனால் எனக்கு வந்து இல்லை சார், கிளைமேக்ஸ்லாம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லலை. சார் வந்து என்னை கூட்டு போய் டம்மி ஆகிட்டாங்க கிளைமேக்ஸில். சரி நல்லா எடுப்பாங்கன்னு பார்த்தா லாஸ்ட்டில் வந்து ஹீரோ போய் ஹீரோயினை காப்பாற்ற போய் ஹீரோ கால்குள்ளே போட்டு மிதித்து ஹீரோயினை வந்து காப்பாற்றிருக்கு. அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படம் பார்த்துட்டு போன வாரம் என் ஃப்ரெண்ட்லாம் வந்திருந்தாங்க, போய் படம் பார்த்தோம். பார்த்துட்டு சொல்கிறாங்க, மச்சான் இருக்காங்க தூத்துக்குடி கொத்தனார், என்னால் தூக்கி போட்டு நீ குத்துவோன்னு பார்த்தா உடனே கீழே படுக்க வச்சு அவங்க அடிக்க. ஐயோ கதையை சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறது இல்லையே, இப்போவே கதை வந்துருச்சு. பெரியவர்களே, நீதி அரசர் அவர்களே, திருப்பாச்சி டைரக்டர் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களே எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக
மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இல்லை வேண்டாம், எனக்கு தொண்டை கட்டி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், இங்கே வந்து படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னாப்புல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வந்து சரியாக கதை எடுத்தால் கரெக்டாக ஓடும். இவங்க கதையை சரியாக எடுக்கிறது இல்லை. அதை எடுத்தால் தான் ஓடும். சும்மா இப்போ ஜனங்கள்லாம் கம்ப்யூட்டர் லெவலுக்கு போயிட்டாங்க. நம்ம வந்து ஒழுங்காக எடுக்கணும். இப்படியே இந்த பாலா மாதிரியே ரொம்ப பேர் எடுக்கிறாங்க. அவங்க படமெல்லாம் நடிக்கிறாங்க. எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே, நடிப்போம் அப்படின்னு நடிக்கிறேன். அதாவது சில கதைகள், காமெடிகள், அந்த காமெடி வந்து நன்றாக இருக்கணும், நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சுக்கிடணும். இப்படி எல்லாம் கலந்து நம்ம படம் எடுக்கணும். இப்போ நம்ம டைரக்டர் பேரரசு, அவர் படங்கள்லாம் சூப்பராக இருக்கும். அவர் படத்தில் நடிக்கிற அவர் நான் நடிக்கும்போது அசனாக இருந்தார். இப்படி கதை நல்லா இருந்தால் எப்பவுமே வெற்றி படமாகும். அது மட்டும் இல்லை, இங்கே ப்ரொடியூசர் அவங்க சொன்னாங்க. அப்புறம் இணை தயாரிப்பாளர் செல்வகுமார், அப்புறம் யாருமா பகவதி படா. சரி, எல்லாருக்கும் வணக்கம். இப்படியே எவ்வளோ பேசலாம்னு தொண்டு வர இடையில் அமர்ந்திருக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். பாலா அவர்கள் சொன்னதைப் போல சினிமாவுக்குள் மாட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டாலும் கட்டிக்கொண்டு மாட்டிக்கொண்டாலும் கட்டுண்டு கிட, மாட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டாலும் கட்டிக்கொண்டு மாட்டிக்கொண்டாலும் கட்டுண்டு கிட, கழட்டிக்கொள்ள அல்லது கழண்டோட வாய்ப்பிருந்தாலும் வாய்மூடி வாழ வேண்டும், இல்லையெனில் ஊர் வாய் மூடாது. ஆதி காலந்தொட்டு இன்னும் பல கோடி நூற்றாண்டு வருணும் அடங்கல் அடங்காமை, இன்னும் பல கோடி நூற்றாண்டுகள் வரினும் அடங்கல் அடங்காமை, திருப்தி அதிருப்தி இல்லாத உறவுகளே இல்லை. கணவன் மனைவி. சிவசம்பு ஆடியோ வெளியிட்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களையும் அன்போடு வருக வருக வரவேற்று. கேட்கலையா? அப்போ ரொம்ப கேட்டுச்சிட்டீங்க, இப்போ கேட்கவே இல்லைங்களே. மணி 9 ஆச்சு, நம்ம கேட்டானே கேட்கட்டானே. ஆமாம், செந்தில் இப்போ யோசிச்சுட்டே இருக்காப்புல, இதுக்கு தலை 5 மணிக்கு வர சொல்லுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி என்னை யோசிச்சுட்டே இருக்காப்புல. வந்தவொடனே ஏன்ட்ட கேட்டாங்க, தம்பி நீங்கள் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம், நான் ஒரு ஈஸியரில் பாடிட்டேன் அப்படின்னு. அதே போல் 4:30 மணிக்கு வந்த காத்திருந்தேன், உங்களெல்லாம் கடுப்பேற்றிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் என்னெல்லாம் பேச நினச்சேன்னா அதெல்லாம் நம்ம தில் நடராஜ் அவர்கள் பேசிட்டார். ஆமாம், எல்லாரும் பேசி என்னெல்லாம் நான் அந்த நடந்த அனுபவங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமோ அது எல்லாத்தையும் தம்பியே சொல்லிட்டாப்புல. தம்பிக்கு இதுதான் முதல் படம் அப்படின்றத என்னாலே நம்ப முடியல. ஆமாம், நீங்களே நம்புறீங்களா? இது தம்பி இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் நடிச்சிருக்கேன்? அண்ணாச்சி நீங்கள் தானே அண்ணாச்சி கற்றுக் கொடுத்தீங்க. ஏதாவது ஒன்று சொல்லி விட்டு பாரு, அண்ணாச்சி அதெல்லாம் அங்கே சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் வேறு மாதிரி எதாவது எழுதிருப்பாங்களா? ஏன்னா நீங்கள் வேறு டயலாக் எவ்வளோ டயலாக் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீ அடிச்சா தண்ணி வருமா அப்படின்னு வேறு டயலாக் போட்டிருக்கீங்க. எவ்வளவோ டைலாக்லாம் அதை பற்றில பேசியிருக்கேன், என்னென்னா சொல்ல முடியும். சரி, தம்பிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். முதல் படம் மட்டுமல்ல, இன்னும் தம்பியோடு சேர்ந்து அதுக்கு அடுத்து 2 படம் முடிச்சுட்டேன். அதுக்கும் மேடைக்கு நான் வருவேன் கண்டிப்பாக. சரியா? நம்ம தம்பிக்கு வாழ்த்துக்கள். அவள் அடுத்தபடியாக இயக்குனர் பகவதி பாலானே, நிறைய உண்மைகள் இன்றைக்கி சினிமா எவ்வளவு விஷயங்களை கடந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்குங்கிறது ரொம்ப அழகாக மக்களுக்கு, எல்லா மக்களும் இந்த இந்த விஷயத்தை கேட்குறவங்க, எனக்கே அது சில விஷயங்கள்லாம் புதுசாக இருந்துச்சு. அந்த சென்சார் 2.5 லட்சம் அந்த விஷயங்கள்லாம்
ஒரு சிறு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக ஏற்கப்படும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே போல் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர், வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுக்கு தானே முதல் படம்? ஆமாம், அது அவங்களும் அதில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஹீரோயினிங்களா? இல்லையா? ஆமாம், அதில் அண்ணன் பகவதி பாலான்னு நடிச்சிருக்கப்பன்னு நினைக்கிறேன். ஆமாம், இவங்களாம் நடித்தது சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆமாம், நான் போனேன், நடித்து முடிச்சோன்னே டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். நீங்கள் சொல்லலையா? நான் சொல்லிடுறேன், டேரக்டருக்கு மேலே நானும் சொல்லிடுறேன். டேரக்டரும் நடிச்சிருக்காப்புல, ப்ரொடியூசரும் நடிச்சிருக்காங்க. அதனால் படத்தில் பல திருப்பங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதே போல் பின்னாடி ஒரு ஹீரோயின், அங்கே ஒரு ஹீரோயினா, இன்னொரு 5 பேர் எங்கம்மா? ஆமாம், அந்த பொண்ணு உண்மையிலே நல்லா நடிச்சிருக்கம்மா. அந்த லாஸ்ட்டு சாங்லலாம் பாப்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பாவுடைய நடிப்பு நான் இன்னும் பாப்பா எனக்கு என் கூட இதுக்கு முன்னாடி 2 படம் என்னுடைய பொண்ணாக நடிச்சிருக்காங்களே. இப்போ வந்து மேரேஜ் சொன்ன பிறகு எனக்கு தெரியுது. பாப்பாவுடைய வாழ்த்துக்கள். அதே போல் இந்த இசை வெளியீட்டினுடைய கதாநாயகன் அவர் அண்ணன் பேர் ஜான் பீட்டர் தானே? ஆமாம், அவருக்கு ஒரு வாட்டி நல்லா கைத்தட்டு, நல்ல பெரிய எதிர்காலம் அண்ணனுக்கு இருக்குது. ஏன்னா ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்கீங்க, புதுசாக இருக்குது. ஆமாம், அது கண்டிப்பாக அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகள், மரியாதைக்குரிய நீதிபதிகளை அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. இந்த படத்தில் ஒரு பெரிய ஜாம்பவான் யார் அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தில்லை. ஆமாம், செந்தில்லை அண்ணன் கூடலாம் நடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம். ஆமாம், அது வந்து ஏற்கனவே ஒரு படம் நம்ம அண்ணே சின்ன கேரக்டரா, நானும் சின்ன கேரக்டர் தானே. ஆனால் நம்ம 2 படத்தை தான் பெருசாக போட்டிருக்காங்க. யார் செந்தில்லைடா? சஸ்பென்ஸ் சொல்லுங்க, வெளியே சொல்லாதீங்க. சொல்லட்டுமோ? ஆமாம் அண்ணா, அப்படியா காமெடி அண்ணா இல்லைண்ணா? சரி, என்னத்தையோ சொல்லிட்டு போப்பா. அவன் சொன்னார், பகுதி வர செஞ்சான், அவ்வளோ. அது வில்லுனா காமெடியாங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா தான் தெரியும். ஆமாம், அண்ணன் முதல் முறையாக வில்லனாக அறிமுகமாகிறீங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஆமாம், அங்கே போயிடாங்கண்ணே. அந்த இடம் அது ரொம்ப பிஸியான ஏரியா. நம்ம காமெடியிலே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருப்போமே. ஆமாம், அண்ணனை திரும்பவும் நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கே கூப்பிடுறோம். அதனால் அண்ணன் அவர்கள் இந்த படத்தில் மட்டும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் வில்லன் நடிச்சார் நினைக்கிறேன். மறப்போம், மன்னிப்போம். அடுத்த படத்துலேருந்து அண்ணன் காமெடியிலே தன்னுடைய பணிகளை தொடர வாழ்த்துக்கள். அப்புறம் அண்ணன் பேரரசு அண்ணன் இதோடு வந்து நிறுத்திக்கிறேன், சரியா? நம்ம அண்ணன் பேசுனீங்கன்னா நாங்கள் எல்லாம் துப்புன்னு ஓடிடுவோம். ஏன்னா மணி 9 ஆகிடுச்சு. அதனால் நம்ம சிவசம்பவ திரைப்படம் நடித்த, அதை வாழ்த்த வந்த, இதில் கலந்துக்கிட்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் சொல்லி, இந்த படமும் கண்டிப்பாக அவர் பாலாண்ணன் சொன்ன மாதிரி, பகவதி பாலா சார் சொன்ன மாதிரி அவர் கணக்கோடு சொன்னார். அதே போல் இந்த படமும் அதை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அதில் இயக்கிய பகவதி பாலா அவர்களுக்கும் இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வணக்கம். சிவசம்பவ படம் கண்டிப்பாக நான் நிறைய பேச மாட்டேன், ஏன்னா நேரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நிறைய ஜாம்பவான்களாக இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த திரு பகவதி பாலா இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற இதில் நடிச்சிருக்கிற கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வந்து முதல்ல மிகப்பெரிய நன்றி சொல்றேன். ஏன்னா வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன படம் முதல்ல வந்து அறிமுகமாகி பண்றோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்க நேரத்தை ஒதுக்கி இங்க வந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஓகே, நான் எல்லாரும் பத்தி தனித்தனியா பேசணும்னு நினைச்சேன். எனக்கே பசி வந்துருச்சு, உங்களுக்குலாம் பசி வந்திருக்கும், அதனால ஷார்ட்டா சொல்லிடுறேன். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பற்றி சொன்னால் ஒரு நல்ல காமெடியான ஒரு சூப்பரான ஒரு கதை இருக்குது. ட்ரெய்லர் வந்து நீங்கள் எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக வந்து எங்கள் சார் வந்து கொஞ்சம் காமெடியாகவும் அப்படி கொஞ்சம் கில்மாவை கட் பண்ணி வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. பட் அதையும் தாண்டி வந்து ஒரு செம்மையான ஒரு கதை இருக்குது. அந்த கதையை வந்து நீங்கள் எல்லோரும் தேட்டரில் பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் வந்து நிறைய சின்ன பட்ஜெட் படம் வந்து எடுக்கிறாங்க, பட் நிறைய ரிலீஸ் ஆகாது. ஆனால் இந்த படம் இந்த ஸ்டேஜில் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.
அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்த நட்ராஜ் சார், எங்கள் பகவதி பாலா சார், ரதி மேம், செல்வகுமார் சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, மித்ததெல்லாம் அப்புறமா பேசலாம். தேங்க்யூ. எல்லா பெரியவங்களுக்கும் முதல் வணக்கம், பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல இந்த செல்லக்கிளிங்கிற கேரக்டரை என்னை நம்பி எனக்கு கொடுத்த பகவதி பாலா சார் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சிவசம்பு எடுத்த உடனே எல்லாருமே என்னடா சாமி பேராக இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. அது இருந்தாலும் நீங்கள் தேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அதில் அதை தாண்டி காமெடி, ஃபைட், எமோஷனலுங்கிறது நிறையா மிக்ஸ் ஆகி தான் இது ஒரு படமாக வந்திருக்கு. ஸோ ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படமாக தான் நானும் இதை நினைக்கிறேன். நீங்கள் யோசிக்காமல் எல்லாரும் உங்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்கல. எந்த இடத்துலையும் நீங்கள் முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு காட்சியும் வராது. ஸோ எங்கள் மக்கள் எல்லாருமே எங்களோட படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அப்போ தான் எங்கள் படமும் வளரும், அதில் நடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே வளருவோம்னு சொல்லி நன்றி, வணக்கம். நான் எத்தனையோ ஃபங்க்ஷனில் கலந்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷனில் தான் மொத்த நீதி அரசரையும் உட்காந்துருக்காங்க. அப்புறம் மொத்தம் கூடவே எதுக்கு 2 பேர் பேச மொத்தமே நீதி அரசர் வந்துட்டு போவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே பெரிய ஆளை கூட்ட பாலா பகுதி பாலா. இந்த சிவசம்பவ படத்தை சொல்லணும்னா இது ஒரு பெரிய கதையை சொல்ல டைம் இல்லை. ஆக்சுவலாக இந்த சிவசம்பவ கதை வந்து பகவதி பாலா வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு பண்ணியிருந்தார். அதே ரதியை வந்து நம்ம சங்கத்திலே பதிவு பண்ணாங்க. அதை வந்து டைரக்டர் சி சுந்தர் தான் இந்த படத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு சிவசம்பவம். அப்போ பகவதி பாலா சொல்ல அண்ணா நம்ம பண்ணியாச்சுன்னா இந்த படத்தை மெயின் சி சுந்தர் சார் அவர் என்னுடைய மரியாதை கேட்டுக்கிறேன். ஏன்னா அசால்ட்டாக கொடுத்துருங்க அப்படின்ட்டு. இப்போ அவர் வந்து மூக்குத்தி அம்மன் 2 வச்சுட்டார். ஒரு வாரத்தில் போச்சு. ஏன் கேட்டிங்கன்னா இதை விட்டு கொடுக்கறதா ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு காரணம். ஏன்னா நான் இப்போ 3 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் நஷ்டப்படணும், அதுக்கப்புறம் தான் ஜெயிக்க முடியும். இது எல்லாருக்கும் தெரியும். யார் இது வந்து நான் சொன்னால் சாதாரண சும்மா, இதே ரஜினிகாந்த் சொன்னால் கமல் சொன்னால் பெருசாக பேசுவாங்க. அதனால் இன்றைக்கி கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி வந்து பகவதி பாலா வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, ராமநாராயணன் வந்து வருஷத்துக்கு எப்படி குறைஞ்சது ஒரு 6-7 படம் எடுப்பார். எல்லாமே குரங்கு, நாய், புலி, கொக்கு, குருவி வச்சு எடுப்பார், ஜெயிச்சுட்டு இருப்பார். இப்போ அதேமாரி பாலா பார்த்தீங்கன்னா சிறு படம் தான் குறைஞ்சி போனால் ஒரு 40 லட்சம் 50 லட்சத்துக்கு மேலே தாண்டதே கிடையாது. இப்போ இந்த படம் புரியல இல்லை அதை சொல்லலைங்க, அம்மாட்ட சொல்கிறேன். நான் வருஷத்துக்கு 4 படம் சொன்னது காரணம் என்ன, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 89 வந்து சினிமாவுக்கு, அதுக்கப்புறம் அதெல்லாம் 10 பேர் வந்துட்டான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ராமநாராயணன் சார் படத்தை நிறைய போய் பார்ப்பேன். சாலிகிராம் ஃபுல்லாக எடுத்துருப்பாரு, அதுக்கு பாஸ் ஃபுல்லாக எடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் பகவதி பாலா எடுத்துக்கிறது வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். என்ன காரணம், எப்படி இருந்தால் அந்த கஷ்டப்பட்ட கூட விடாமல் அவர் ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு, பணம் வருது வரல எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்க. அதுதாங்க சினிமா, அதுதான் சினிமா. ஏன்னா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் என்றைக்குமே தோக்க மாட்டான், ஏமாத்தணும் நினைக்கிறேன் என்றைக்குமே ஜெயிக்க மாட்டான் சினிமாவில். நான் சொல்கிறது எவனும் சொல்ல சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி எல்லாம் இன்றைக்கி ஒரு நீதி அரசர் வந்திருக்காருன்னா யாருக்கா வந்துருக்காங்க, இந்த ரவி தேவிக்கா வந்திருக்காங்க, பாலாக்கா வந்திருக்காங்க, செல்வகுமார் சார். என்ன காரணம், இன்றைக்கி ஒரு நீதி அரசர் வந்து இன்றைக்கி ஒரு சினிமா துறைக்கு வந்து நம்ம அது ஒன்றும் இல்லை, 4 பேர் வந்திருக்காங்கன்னா இதை விட நமக்கு ஒன்றும் இல்லைங்க. இதுதாங்க சினிமா. அந்த ஒரு நீதி அரசரே ஒரு மீடியாவுக்கு வந்து நம்மளுக்கு கலந்து ஒரு சினிமாவுக்கு வர்றாங்கன்னா நம்ம நேர்மையாக இருந்தால் என்றைக்குமே ஜெயிக்கலாம், யாராலையுமே தோக்க முடியாது. நான் 89 வந்து இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி ஒரு தமிழ்நாடு நேற்று கேட்டால் பார்த்தா கருணா கேட்டால் அவ்வளோன்ட்டேன். அந்த சங்கத்தில் எடுத்துகிட்டு போயிருந்தேன் 1300 பேர், அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஏன்னா நான் எவனுக்குமே போய் சொல்கிறது இல்லை, யாருக்கு இல்லை. வந்தியா 1/2 மணி நேரம் சென்சார். அதுக்கப்புறம் பகவதி பாலா சொன்னாப்புல அதுமாரி இதில் சென்சாரில் பயங்கரமாக ஏறி போச்சுன்னு. அது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் மொத்த அசோசியேஷன் ஒன்று சேரணும், மொத்த மாநிலமும் சேர்ந்து கோரிக்கை வச்சா மட்டுமே தான் அதை மாற்ற முடியும். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகள் காது கேட்கறன்னு சொல்லி அதுக்கு ஒரு இது வந்து சொல்லி கீப்பிள்ளைலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்மளை ஒன்று சொன்னோம், இன்னும் தயாரிப்பாளர் சொன்னோம், தயாரிப்பாளர் ஒன்று சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கணும். அது கேரளா, கர்நாடகா மொத்த மாநிலம் ஒன்று சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நான் மட்டும் தனியாக மெயில் அனுப்பிச்சு வச்சுக்கலாம், அது 3ஆக போட்டுருவாங்க. அதனால் சினிமாவில் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பகவதி பாலா எல்லாம் கற்றுக்குங்க. ஏன்னா ஒரேவா சொன்னாப்புல நான் இப்படி தான் வந்தேன் அப்படின்னு. ஏன்னா நான் சொன்னேன், தோற்று தான் ஜெயிக்க முடியுங்க யாராலும் சரி. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். காரணம் என்ன, நான் சொன்னேன் சுந்தர்சி வந்து அசால்ட்டாக விட்டு கொடுத்தாருன்னு. அந்தமாரி அப்போ ஒரு சின்ன விஷயம், இந்த ட்ராக்னு ஒரு படம் பார்த்தேன், அண்ணா செந்திலன் சொன்னார் கதைன்னு. தயவு செய்து யாராவது படம் பார்க்கலைன்னா ட்ராக்னுங்கிற படத்தை பாருங்கள். அவன் தனுஷை விட சூப்பராக இருக்கான் பையன். தனுஷன் தான் இருந்தால் அதை விட்டுங்க. ஆனால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு கூட, ஆனால் அது 30 கோடி ரூபா, நம்மளால எடுத்து 30 லட்ச ரூபா, நான் அதோட ஈக்குவல் பண்ணலை. ஆனால் அந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு கூட போர் அடிக்க படுறீங்கன்னா. இன்றைக்கி வந்து அந்த கதை என்னென்னா, அப்பா அம்மாவை ஏமாற்றாதீங்க, அப்பா அம்மாவிட்ட போய் சொல்லாதீங்க. நான் வந்து இந்த கஷ்டத்தை வந்து இப்படி இருக்குன்னா சினிமாவில் எடுத்துருக்கான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பசங்களுக்கு என்ன பண்ணுறேன், அப்பா அம்மாட்ட போய் அம்மா நீ 10,000 கூட 5,000 கூட 10,000 கூட சொல்லி பசங்க நம்பி எல்லாத்தையும் கொடுத்து கடைசியாக ஏமாந்து கடைசியாக ஜெயிலுக்கு போகிறோம்.
அந்த மாரி ஒரு கலையை கொண்டு வந்து நான் என்னமே இருக்கா சொல்லி எடுத்து பிரதீப் நான் ஜெயிச்சிருக்கேன். அவன் இனிமேல் படத்தில் அவன் சினிமாவில் யாராலையும் அழிக்க முடியாது, எழுதி வச்சுங்க. பிரதீப் ரங்கநாதனை சினிமாவில் அவனால் யாராலையும் அழிக்க முடியாது. நின்றுட்டான் அவன் எங்கேயோ போய்ட்டு. நான் ஓப்பன சொல்கிறேன், நான் வந்து இவ்வளோ தெளிவாக சொல்லிக்காரன்னா யாருமே அழிக்க முடியாது, அவ்வளோ அருமையாக இருப்பான். அந்தமாரி பகவதி படம் வருஷத்துக்கு 4 படம் எடுத்துருக்காப்புல, எடுத்துகிட்டே இருக்கணும். இதேமாரி நீதி அரசெல்லாம் வரணும். எனக்கு டைம் இல்லை, இதுக்கு மேலே அதிகம் பேச முடியாது. வந்திருக்காங்க, நன்றி, வணக்கம். 35 வருட கால நண்பர்கள் நாங்கள் ஒரே பகுதியில் வசித்து வருகிறோம். தயாரிப்பாளர் சங்கத்தில் இப்படி ஒரு குறைவான பதிவு செய்வதற்கு குறைந்த கட்டணத்தை வசூலித்து ஒரு சங்கத்தை உருவாக்கி அனைவரும் போற்றுதலுக்குரிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அன்பு செய்யன் அவர்கள் இப்பொழுது அன்பு செய்யனுடைய சங்கத்தை அனைவரும் பேசுகின்ற அளவிற்கு அந்த சங்கத்தை உருவாக்கிவிட்டார். நான் அவரிடத்தில் ஆரம்பத்தில் பேசும்போது 500 உறுப்பினர் இருந்தார்கள். அதான் மேடையில் கேட்டேன் எத்தனை உறுப்பினர்கள் என்றால் 1500 தாண்டி விட்டது என்றார். மற்றற்ற மகிழ்ச்சி, அளவில்லா ஆனந்தம். இந்த திரைப்படம் நடித்த அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் மீண்டும் இது போன்ற சில நல்ல படங்களில் நடிக்க வேண்டும், வளர வேண்டும், வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்து பெற்றோருக்கு நற்பெயரை தெரிவித்தர வேண்டும் என்றும், இந்த படத்தை அனைவரும் திரைப்படத்தில் பார்க்க வேண்டும் என்றும், இந்த படத்தினுடைய கதாநாயகன் நடிப்பதற்கு வந்தாரா இல்லை பெண்ணை தேடி இழப்பினரை தேடி வந்தாரா என்று தெரியவில்லை. அவருடைய வெளிப்பாடு அனைத்தையும் மேடையின் வாயிலாக தெரிவித்து விட்டார். அவர் குடும்பத்தாருக்கு இனி எந்தவித சிரமம் இல்லாமல் பின்முகத்தோடு பன்முகத்தோடு பணியோடு இருப்பார்கள் என்று கருதுகிறேன். சினிமா என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு. அதனால் சினிமா வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்ப்பது சரியல்ல. இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த சபையில் கொஞ்சம் ரொம்ப உஷாராக பார்த்து பேச வேண்டியிருக்கு. ஏன்னா என் நீதி அரசர்கள் அமர்ந்திருக்காங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இங்கே அண்ணன் கருணாகர் அண்ணா அவர்களும் அமர்ந்திருக்காங்க. ஆமாம், அரசியல் சார்ந்தவங்க கொஞ்சம் உஷாராக பேசணும். ஆமாம், கரெக்டாக குறிப்பிட்டார். நீதி அரசு சொல்லுங்கள், நிதி அரசுன்னு சொல்லாதீங்கன்ட்டு. ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு. நீதி அரசுங்கிறது நமக்கானவங்க, தர்மத்துக்கானவங்க, நீதிக்கானவங்க. நிதி அரசுங்கிறது தெரியும் உங்களுக்கு, டோட்டலாக அப்படியே ஆப்போசிட் அவங்க. அதனால் ரொம்ப நீங்கள் கவனம் சொல்லணும். ஆமாம், நிதி அரசு நிறையா நாட்டில் நிறைஞ்சிருக்காங்க, நீதி அரசு தான் கம்மியாக இருக்காங்க. ஆமாம், அடுத்து உண்மையிலே விஷயம் இப்போ இந்த இசை வெளியிட்டிருக்கு. நீங்களும் வந்து ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நாங்களாம் செந்தில் அண்ணன், நாங்கள் அன்புச்செழியன், இமான் அண்ணாச்செல்லாம் நாங்கள் எங்கள் குடும்பம். எங்களுக்குள்ள வாழ்த்துக்கிறது எங்கள் கடமை. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே வந்து வாழ்த்துறது எங்களுக்கு பெருமை. அப்புறம் செந்தில் அண்ணன் என்னோட படத்தில் ஒரு நடிக்கலை இது வரைக்கும், இதுக்கப்புறம் நடிப்பாங்க. ஆனாலும் எதிரும் புதிரும் படத்தில் அந்த காமெடி ட்ராக் நம்ம எழுதுனது. ஆமாம், அதில் கவுண்ட் என்னன்னா செந்தில் அண்ணனும் நடிச்சிருக்காங்க. என்னோடய காமெடி ட்ராக்கு நடித்தது அப்போயே நான் வெட்டி நினச்சிட்டேன். நம்ம ஒரு காமெடி ட்ராக்கு நம்மளோட வசனத்தை கவுண்ட் நேரம்னு செந்தில் பேசிட்டாங்களே, அப்போயே எனக்கு ஒரு நிறைவு. அப்புறம் தான் திருப்பாச்சி, சிவகாசிலாம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் ரதிதேவி அவர்கள் ஒன்று சொன்னாங்க பேசும்போது, எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும், இதற்காக எத்தனை முறை வேண்டாலும் நான் தோற்று கொண்டே இருப்பேன்னாங்க. நீங்கள் ஜெயிச்சு கொண்டே இருக்கணும். நீங்கள் முதல்ல வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க. ஏன்னா என்னைக்கு நீங்கள் மாமியாரை கூட்டு வந்து மேடையில் ஏற்றி சால்வை போட்டுட்டீங்களோ அன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு மாமியாரை கூப்பிட்றதே பெரிய விஷயம். அது மேடையில் ஏற்றி சால்வை போற்றி அப்போ நீ சரியான ஒரு வீரப்பெண்னு சொல்லலாம், ஆளுமைன்னு சொல்லலாம், இது மிகப்பெரிய வெற்றியும் சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையிலே இந்த அளவுக்கு ஒரு சிங்கப்பெண்ணு சொல்லலாம், என்னென்னு சொல்லலாம் உங்களை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சினிமாவில் வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணார். கதாநாயகி பாவம் அவரும் பில்டப் பண்ணியிருக்காரு. ஆனால் பகவதி பாலா வந்து ஒரு விவரமான இயக்குனர். ஏன்னா ஃபஸ்ட்டே ஒன்றாத ஹீரோ நிறுத்திட்டா ஏதோ விமர்சனம் பண்ணுவாரோ, கலர் சரியில்லை, உயரம் சரியில்லை, அவ்வளோ நான் நினச்ச மாதிரி இல்லை, இப்படிலாம் சொல்லிடுவாருன்ட்டு
ஃபஸ்ட்டு 35 வயசில் ஒன்று, அப்புறம் 40 வயசில் ஒன்று, இப்படி காட்டி காட்டி கடைசியாக எதை கட்டினாலும் ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டு கடைசி போய் காட்டியிருக்காரு. அவரும் ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா 30 40 இப்போ தான் 18 20 வயசில் காட்டுறாரு ஓகேன்ட்டார். ஆனால் அங்கேயே நம்ம இயக்குனர் விவரமான ஆளாக இருக்கார், ஏமாட்டா அப்படியா. ஆனால் உங்கள் கண்ணுக்கு அப்படி இருக்கலாம், எங்கள் கண்ணுக்கு ஹீரோனு கலையாக இருக்கு, ரொம்ப கலையாக இருக்குது. இந்த மாப்பிள்ளை பார்ப்பாங்க, நம்மளுக்கு 20 நிமிஷத்தில் பார்ப்பாங்க. பையன் போவான், மாப்பிள்ளை பார்க்க போவான். போனால் பார்த்துட்டு பொண்ணு கொஞ்சம் உயரம் கம்மியாக வந்துடுவான். அப்புறம் 28 வயசில் போய் பொண்ணு பார்ப்பான், அந்தளவுக்கு கலர் இல்லை, பொண்ணு வந்துடுவான். அப்புறம் 30 வயசில் காட்டுவாங்க, இப்போ பார்ப்பான், இல்லை ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்குது, பொண்ணு வந்துடுவான். இப்படியே போயிட்டுருக்கணும். 30 வயசுக்கு மேலே இவனை பொண்ணு வாக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மாப்பிள்ளை வயசு 35 கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்கும்போது அப்போ என்ன மனதில் வரும்னா, ஏதோ பொண்ணு கிடைச்சா போதும் அப்படி நில வரும்போது 36 30 வயசு உட்காருவார், பொண்ணு வரும், அது வரும்போது ஓகேட்டாப்ல. அது மாதிரி 38 வயசில் பொண்ணு பார்த்த கதை தான் நம்ம தில் நட்ராஜ் கதை. இன்னும் ஒரு அது கொஞ்சம் அந்த ரொம்ப பாதிப்பில் இருக்கார். இந்த படத்துக்கு வெற்றிக்கு அப்புறம் தான் ஓஹோ அப்படிங்க. அவருக்கு அது கூட பிரச்சனை இல்லை, கிளைமாக்ஸில் நம்மளை வந்து பொண்ணு காப்பாற்றிடுச்சு. உலகத்தை காப்பாற்றுற பொண்ணு தான்யா. நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்று உலகத்தை கொண்டு வந்ததே பொண்ணு தான். பொண்ணை விட ஒரு ஆணை நேசிக்க முடியாது, மனைவி விட ஒரு அக்கறை வந்து வேறு எந்த பொண்ணு கட்டிக்க வேண்டியானே. அதில் வச்சுக்கிறியே, தமிழ்நாட்டு நிறையா பேருக்கு இது வச்சுக்கிறதுல தான் போதை. கட்டிக்கிறது ஒன்று, இப்போ வச்சுக்கிறது ஒன்று. அது மாதிரி யார் கவிங்கிறது அதான் டைரக்டர் கல்யாணம் பண்ணுவாங்க. அவர் ஹீரோயினி, ஒரு ஹீரோ மச்சினிச்சு கூப்பிட்டு தப்பே இல்லை, வச்சுக்க வேண்டாம்னு அர்த்தம். கட்டிக்கிட்டு வச்சுக்கோங்க, ஓகே. அப்புறம் இந்த படத்தில் அப்புறம் பாருங்க, அது ஒன்றே சமாளிக்க முடியலையா. ஐயோ அதெல்லாம் பழகி போகும்ப்பா உங்களுக்கு. இப்பெல்லாம் 3 நாளாக வச்சு சமாளிச்சுக்கிட்ட போய் கற்றுக்குங்க. சிவசம்பு டைட்டில். நான் சுந்தர்சிக்கு வாழ்த்து நன்றி சொல்லணும். நாங்கள் அண்ணன் சொன்னார், அதான் அங்கே பெருதுண்ணே பெரிய இயக்குனர் ஏன் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா உனக்கு கொடுத்துட்டாரு. ஒரு டைட்டிலையே ஒரு கதையை யாராவது கேட்டு உடனே கொடுக்குறாங்கன்னா அவங்க உண்மையான திறமைசன்னு அர்த்தம். ஒரு டைட்டில் தான், இதை விட்டு எனக்கு ஒன்றுமே வழி இல்லை அப்படின்னா உனக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு இந்த கதை போச்சுன்னா சில கதையெல்லாம் நம்ம நினைக்கிறவங்க வரும், ஐயோ என் கதை போச்சுன்னு உட்காந்தீங்க வாழ்க்கை முடங்கி போயிடும். ஒன்று போனால் நான் திங்க் பண்ண முடியும் அப்படின்னா வரும். உண்மையான கற்பனையாளன், உண்மையான திறமைசாலி ஒரு கதையிலையும் ஒரு டைட்டிலும் முடங்க மாட்டான். அதனால் சுந்தர்சிக்கு வந்து இதில் வந்து நம்ம நன்றியை சொல்லிக்கணும். இந்த சிவசம்போ அப்படிங்கிறது திருவண்ணாமலை என்னோடய படம் வந்து தெலுங்கில் ரீமேக் ஆச்சு, டப்பிங் டப் பண்ணும்போது தெலுங்கில் அந்த படத்துக்கு பேர் சிவசம்போ, நல்ல ஹிட்டு. இப்போ நான் கூட ஃபஸ்ட்டு ஃபோனில் சொன்னாங்க சிவசம்பு படத்துக்கு ஆடியோ ரிலீஸ் வந்துருக்கு சார்ன்ட்டு. நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கல. பகவதி பட டைரக்டர் சிவசம்பு, நான் கூட ஆன்மீகம் கலந்துருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஓகேன்ட்டேன். வெறும் பெண்ணிகமாக இருக்குது. அதுவும் பார்த்தா அந்த மச்சினிச்சி பாட்டில் அது கேமராமேனோட டேஸ்ட்டாக டைரக்டர் டேஸ்ட்டான்னு தெரியல. ஹீரோனுக்கு ஃபேஸை க்ளோஸில் கட்டின விட தொப்பில் கட்டினது அதிகம். திரும்ப சாங் போட்டு பாருங்கள், அங்கங்கே தான் ஹீரோயின் முகம் தெரியுது. அப்புறம் ஃபுல்லாக இதில் வேறு பச்சைவந்தி வேறு, தொப்புள்ள பம்பரை விட்டுருக்காங்க, ஆம்லெட் போட்டிருக்காங்க. முதல்ல ஒரு பச்சைவந்தி விடாதுங்க, அது என்ன டெஸ்ட்டே தெரியல எனக்கு. ஒரு பச்சைவந்தி விட்டு என்னென்னா தொப்புள்ள போனால் பச்சைவந்தி நிறம் மாறுதா, அந்த பொண்ணு கலர் கேட்குமா மாறுதா மாறலையே, அது மாறல. அது வந்து மரத்தில் மாறும், வயிற்றில் எப்படி மாறும், அது கொஞ்சம் மறந்துருக்கும்.
தன் குணத்தையும் மறந்துருக்கோம். மறந்துருச்சு. அவனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அப்புறம் இந்த சிவசம்பூன்னு நான் வந்து அப்படி நடிச்சிருந்தேன், ஒரு ஆன்மீகம். இப்போலாம் அப்படி கதை டைட்டில் வைக்கிறதே கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. இப்போ சிவசம்பு, ஓம் சக்தி, முருகா இவ்வளோ வச்சுங்களே டேரக்டர் சங்கியோன்றாங்க, சாமிக்கு பேர் வைக்கிறாங்க. இப்போ அப்படி ஆகிப்போச்சு இப்போ உலகத்தில். இப்போல்லாம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அப்போ எடுத்துட்டாரு அண்ணாமலைன்ட்டு. இப்போ எடுக்க முடியுமா? அண்ணாமலை பேர் வைக்க முடியுமா? ஓ அண்ணாமலை பேர் வச்சிருக்காரு, ஓ இவர் அந்த கட்சியோ ஒரு சங்கியோ அப்படின்வாங்க. இதுக்கப்புறம் அண்ணாமலை பேர் வைக்க முடியாது. திருவண்ணாமலை வைக்கிறது டவுட்டு தான் நம்மளுக்கு அனிமே. அந்தளவுக்கு இன்னொரு அண்ணாமலை மேலே வந்துட்டாரா, அது ஏன் சிக்கலாக போச்சு. இப்போ இந்த சிவசம்பு, அண்ணாமலை, அருணாச்சலம், படையப்பா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் சிவசம்பு பேர் வச்சாலும் நம்ம வந்து ஆன்மீகம் நினைச்சோம், இருந்தாலும் நல்ல விஷயம். பேர் சொல்லியிருக்காரு. பெண்கள் நம்ம நினச்சிருக்கோம், பெண்கள் வந்து இன்னைக்கு விடுதலை அடைச்சிருச்சு, பெண்கள் வந்து இன்னைக்கு ஆணுக்கு நிகராக வந்து சொல்லிட்டு ஒரு 10-15 பொண்ணுங்களை போட்டு எடுத்துக்கணும். இல்லை என்ன நினச்சிட்டு அதை வச்சு சொல்ல முடியாது. இல்லை ஓகே இருந்தாலும் பரவாயில்ல. அன்றைக்கி இருக்க கல்யாணம் ஆச்சா? நைட்டு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோமா. 35-40 ஃபீல் பண்ணியிருக்காரு, நோட் பண்ணிக்கங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். பகவதி பாலா. ஆமாம் அண்ணா, உங்களை அவர் என்னை கூட சொன்னதில்லை, ராமநாதன் அந்த மாதிரி சொன்னதில்லை. ஆனால் உங்களை சொல்கிறாங்க, அதுக்கு நான் பெருமைப்படுறேன். இன்றைக்கி என்னோடய குருநாதர் பேர் இன்றைக்கி ஒழிச்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கு நான் பெருமைப்படுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.